ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நற்பவி சமையல். இன்றைக்கி முளைக்கட்டின பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் நாள் நைட்டு பச்சைப்பயிரெல்லாம் ஊற வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் ஒரு வடிகட்டியில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது சாயந்தரத்துக்குள்ளே இது மாதிரி நல்லா முளைக்கட்டி வந்துடும். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மற்ற பொருட்கள் 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 5 பச்சை மிளகாய், 15 to 20 பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கை கொத்தமல்லி இலை, இந்த 1 கப்பு ஊற வச்சு முளைக்கட்டின பச்சைப்பயிறு. இப்போது நம்ம அந்த பச்சைப்பயிரை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பச்சை மிளகாயை போட்டு லைட்டாக வதக்கிக்கணும். பச்சை மிளகாய் வதங்கினதுமே எடுத்து வச்சுருந்த அந்த 2 மீடியம் சைஸ் தக்காளியை அப்படியே முழுசாக நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே எப்படி மசிக்க போகிறோம் கடைசியில், ஸோ அதனால் கட் பண்ண தேவையில்லை. இதை 2 நிமிஷம் வதக்கிக்கிட்டு நம்ம முளைக்கட்டி வச்சுருந்த பச்சைப்பயிறு இதில் சேர்த்து நம்ம ஒரு தடவை கிளறி விட்டுக்கணும். இப்போ இதுக்கு 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 4 விசிலுக்கு நம்ம விட்டுடலாம். ஸோ இந்த 4 விசிலில் உங்களுக்கு பயிரும் வெந்துடும், அந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும் உங்களுக்கு. குக்கர் சவுண்ட் இறங்குனதும் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி விதையும் சீரகத்தையும் ஒன்றா சேர்த்து ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் சைஸில் கொஞ்சம் லைட்டாக குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம உரித்து வச்சுருந்த இந்த பூண்டை லைட்டாக நம்ம நச்சணும்னு சொல்லுவாங்க, இல்லைனா இடிக்கணும். சும்மா ஒரு 2 தடவை தட்டினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி உங்களுக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விடுங்க. இதை இல்லை மத்து இருந்தால் கூட நீங்கள் மத்தில் வச்சு கூட அதை மாதிரி கடைஞ்சி விட்டுடலாம். அதை ஆனால் ரொம்ப கடையாதீங்க, கொஞ்சம் அந்த பருப்பு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கணும். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த பவுடரை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டை போட்டு நல்லா ஒரு தடவை கிளறிக்கணும். கிளறிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு வதக்கிக்கணும். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சுருந்த பச்சைப்பயிறு மற்ற எல்லா பொருட்களையுமே இது கூட சேர்த்து நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கிளறிக்கணும். கிளறிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா ஒரு தடவை கொதிக்க விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, அதனால் ஒரு 2 கிளாஸ் தண்ணி இல்லைனா 1 கிளாஸ் தண்ணி, உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டிப்படும். உங்களுக்கு கெட்டிப்படுதுன்னா கொத்தமல்லி இலை தூவி இறக்கி விட்டுருங்க. இது நல்லா சாதத்து கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட இதெல்லாமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் லாஸ்ட்டாக நீங்கள் 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.